மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக பரபரப்பான குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஒரு நாள் தானே கோர்ட்டில் ஆஜரானாங்க, அதுக்கே இவ்வளவு கதறலா அப்படிங்கிற மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் அடுக்கடுக்காக தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல்வேறு கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு வேகமான கடிதம், குறிப்பிட்ட காலத்தில் எஸ்ஐஆரை மேற்கு வங்கத்தில் முடிக்க முடியாது, கூடுதலாக ஒரு வாரம் டைம் வேணும்னு மாநில தேர்தல் ஆணையர் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் என்ன நடக்கிறது? தேர்தல் ஆணையர்களுடைய உயிருக்கு, தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பு இல்லாத சூழலை மம்தா பானர்ஜி தூண்டிவிட்டு செய்கிறாரா? எதற்காக இப்படி சொன்னது தேர்தல் ஆணையம்? மேற்கு வங்கத்தினுடைய களம் எப்படி போகிறது? எலெக்ஷனுக்கான வேகத்தில் பாஜகவோடு சேர்ந்து தேர்தல் ஆணையமும் இப்போது மம்தாவை எதிர்க்கிறதா? அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் விளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். வெஸ்ட் பெங்கால் எஸ்ஐஆர், சிஎம் கிவிங் ப்ரொவகேட்டிவ் ஸ்பீச்சஸ், இசி அஃபீஷியல்ஸ் ஃபேஸிங் த்ரெட்ஸ், எலெக்ஷன் கமிஷன் டு சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொடர்ந்து தூண்டிவிடக்கூடிய வகையில் எங்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக எலெக்ஷன் கமிஷன் ஆட்கள் ஏதாவது வேலை செய்கிறதுக்கு எஸ்ஐஆர் சந்தேகங்கள் ஃபார்மு கேம்புன்னு போனாங்கன்னா அவங்களுக்கு எதிரான மிரட்டல்கள், ஏறத்தாழ உயிருக்கு ஆபத்து என்கிற இடத்திற்கு பிரதமர் சொன்னார் இல்லையா, நீ சவப்பெட்டிக்கு அனுப்ப பார்க்கிறார்கள்னு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பேச வரல, கேட்டால் பெண் எம்பிக்கெல்லாம் கடிச்சு வச்சுருவாங்கங்கிற லெவலுக்கெல்லாம் அவங்க செய்தி தொடர்பாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ தேர்தல் ஆணையம் மம்தா பானர்ஜியினால் மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்து வரப்போகிறதுன்னு கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் மம்தா பானர்ஜி வந்த அன்னைக்கு அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை, அதற்கு பிறகு நாங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். விரிவான பிரமாண பத்திரம் அவங்க குறிப்பிட்றாங்க. பல இடங்களில் எங்கள் மீது வன்முறை, போகிற வழியில் வரியம் இருக்கிறாங்க, ரோட்டை பிளாக் பண்ணி போராட்டம் நடத்துகிறாங்க, தேர்தல் ஆணையர்கள் எஸ்ஐஆர் சம்மந்தமாக செய்ய போகக்கூடிய, அது நீங்கள் வட்டார அளவில் ஆட்கள் ஆனாலும் சரி, பூத் லெவலேஜ் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்களும் சரி, எல்லாருக்கும் பெரிய அளவுக்கான ஒரு பயமும் பதற்றமும் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் என்ன அப்படின்னா, இதை முழுக்க இதை செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய ஸ்டேட் மிஷனரி. அவங்க தரப்பில் இதை ஏதாவது செய்யுங்கன்னா அங்கே போகிறது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரிகள் கிடையாது, தேர்தல் ஆணையத்துக்கு மாநில அரசு தான் அவங்க ஆட்களை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது போகிறவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், பிஎல்ஓஸ்க்கு எதிராக செய்யக்கூடியதுன்னு கேட்டால் மாநில அரசு, மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கம் போதிய செயல்பாடுகளை எடுக்க மாட்டேன் என்கிறது. இதில் நீங்கள் எப்படியாச்சும் உடனடியாக தடையிடணும். மற்ற மாநிலங்கள்லாம் இந்த பிரச்சனையே கிடையாது, மம்தா பானர்ஜியுடைய ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மக்களிடையே பயத்தை தூண்டுகிற வகையில், ஏன்னா மம்தா பானர்ஜின் மேலே நீங்கள் சார்ஜை இருக்கணும். அவங்க பார்த்திங்கன்னா மக்கள் அவங்க பேசுகிறத கேட்டால் ஐயோ நம்ம ஓட்டு போயிடுமோன்னு பயப்படக்கூடிய வகையில் அவங்க பேச்சு இருக்குது. ப்ரொவோகேட்டிவ், இப்படிலாம் ஒன்று பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள சும்மா விடலாமா அப்படின்னு மம்தா பானர்ஜி பேசுவதை போன்ற அமைப்புகள் உள்நோக்கம் கொண்டதாக அது தெரிகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ்க்கு பயந்து போய் சிஇஓ கிட்ட எஸ்ஐஆரில் நாங்கள் கலந்துக்க முடியாதுன்னு மம்தா பேசிய பிறகு பலரும் எங்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். மாநில தேர்தல் அங்கே மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அவருக்கு அடுத்தடுத்து கடிதங்கள் வருது, இந்த மாதிரி எங்களால் வேலை செய்ய முடியாது, பயமாக இருக்குது, உயிருக்கு அச்சுறுத்தல்னு வருவதாக அவங்க குறிப்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் சனாதனி சங்சத் அப்படிங்கிறவங்களுடைய பெட்டிஷன், மாநில போலீஸ் அதிகாரிகளை இசிஐ முழுமையாக எலக்டோரல் ரோல் போடுற வரைக்கும் காவல்துறை பாதுகாப்பு தரணும்னு கேட்ட பெட்டிஷனில் இந்த அஃபிடவிட்டை போடுறாங்க. இதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க, 24/11/2025 ஒரு சம்பவங்கள். ஏன்னா இப்போ அவங்க குற்றச்சாட்டை வச்ச பிறகு அது சொல்லணும் இல்லையா, 2025 நவம்பர் மாதம் இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ 2 மாதம் முடிஞ்சு 2.5 மாதம் ஆக போகுது. ஒரு பெரிய மாப், ஒரு பெரிய கும்பல் திருன்னு உள்ள வேகமாக ஓடியாந்து மாநில தேர்தல் அதிகாரி ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சிஇஓவினுடைய ஆஃபீஸை வெளிப்பக்கம் பூட்டிட்டாங்க, சில இடங்களில் அலுவலகங்களை அடித்து நொறுக்கிட்டாங்க, உள்ளே யாரும் போகிறதுக்கு வழி இல்லாமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இவங்க யாரின் மீதும் எந்த எஃப்ஐஆரையும் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணலை. அப்போ தலைமை பொறுப்பில் இருக்க அதிகாரியில் தொடங்கி கீழே ஏரியாவாக போய் அந்த வாக்காளர் பட்டியலில் பார்க்குறவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸரை கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் ஒரு மோசமான பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. இதில் அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க பாருங்க, இந்த நீங்கள் இந்தியாவிலேயே எவ்வளவோ தேர்தல், இப்போ நமக்கு கூட இங்கே அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க, இப்படி பல ஊர்களுக்கும் கேரளாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஓட்டு நீக்கப்பட்டுச்சுன்றது சர்ச்சையாச்சு. அப்புறம் அவர் சொன்னார், நான்
கர்நாடகாவில் அந்த சமயத்தில் ஆஃபீஸராக இருந்தால், அதனால் எனக்கு ஓட்டு அங்கே இருந்துச்சுங்கிற மாதிரிலாம் விளக்கம் கொடுத்தாரு. இப்போ சொல்கிறாங்க எந்த இதுலையாச்சும் இப்போ விஜய் அவர்களுக்கு Y+ஓ Z+ஓ கொடுக்குறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அரசியல் ரீதியில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சில சமயம் கேட்பாங்க. ஒரு சிலர்லாம் அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு அவங்க கையை அவங்களே கிழிச்சிக்கிட்டு எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னவங்களெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். நம்ம அதை அப்படி ஓரம் வைப்போம். அவங்க குறிப்பிட்றாங்க இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநில தேர்தல் ஆணையருக்கு தான் Y+ செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அதையும் மத்திய உள்துறை அமைச்சகம் யார் அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் தான். அப்போ எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தால் அவங்க இதை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க. இப்போ இதை ஒரு பக்கம் வைப்போம். இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறீங்க நீங்கள், மம்தா பானர்ஜி அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, இதை செய்யவே விடலை, ஒரு அரசே எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறது, இதெல்லாம் கரெக்டுங்க. இதை எப்போ நீங்கள் ஏன் இப்போ சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு 2.5 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அஃபிடவிட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, அப்பொழுதே பாதுகாப்பு இல்லாத போது நீங்கள் ஏன் நீதிமன்றத்தை நாடணும்னு உங்களுக்கு தோணலை? ஏன்னா உங்களுடைய உயிர் முக்கியம். உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுடைய உயிருங்கிறது முக்கியம். அதுக்கு அச்சுறுத்தல் வருதுன்னா எந்த மக்கள் விரோத சக்தியாக இருந்தாலும், வன்முறை கும்பலாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்தின் மாற்றமே நடக்கணும். இது வரைக்கும் இந்த 2.5 மாதத்தில் ஏன் எஃப்ஐஆர் போடலைன்னு எலெக்ஷன் கமிஷனே கோர்ட்டுக்கு போகலை? ஏன் இந்த அச்சுறுத்தலுக்கு பிறகு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதுக்கு உத்தரவிடணும்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போகலை? அல்லது இங்கே இல்லைன்னா உங்களுடைய தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் அவர்களுக்கு எழுதி மத்திய அரசுகிட்ட கேட்டு எங்களுக்கு வேறு கூடுதலாக துணை இராணுவப்படை அனுப்புங்கன்னு ஏன் கேட்கல? இது எல்லாம் எப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா, மம்தா பானர்ஜி நீதிமன்றத்துக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தானே பார்ட்டியின் பர்சனாக ஆஜராகி உங்களை பற்றி அடித்து நொறுக்கிய பிறகு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். தீர்ப்பு எப்படி வேணாலும் போகலாம், அதை நம்ம ஓரம் வைப்போம். ஆனால் இந்த ஆப்டிக்ஸ் வந்த பிறகு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படியான அஸ்திரத்தை, எனக்கு ஆபத்து, தேர்தல் ஆணையர்களுக்கு ஆபத்து, தேர்தல் அதிகாரிகளுக்கு ஆபத்து, தேர்தல் பணிகளுக்கு போகிறவர்களுக்கு ஆபத்து என்கிற அஸ்திரத்தை கையில் எடுக்கிறீர்களா? பிரதமர்கிட்ட கேள்விகள் கேட்கப்படுகிறது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உங்கள் பேர் எப்படி சார் வந்துச்சு? ஒன்று, ஜெனரல் MM நரவணே அவர்கள் ஓய்வு பெற்றுட்டார். அவர் சீனா கல்வானில் அந்த பக்கம் அந்த சமயம் அங்கே ரசாபாசமான போது அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது உண்மையா, நடந்ததா, நீங்கள் அன்னைக்கு தாமதப்படுத்தினீர்களா? இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி. இதை ரெண்டுத்தையும் கேட்டால் அவர் நாடாளுமன்றத்துக்கே வரலை. என்னுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த காங்கிரசினுடைய பெண் எம்பிக்களை வைத்து தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள்னு எப்படி அது பிளேட்டு திருப்பப்பட்டதோ, மம்தா பானர்ஜி நீங்கள் வாட்ஸ்அப் கமிஷனாக இருக்கிறீங்க, ஒரு டைம் கூட சம்மந்தப்பட்டவர்களுக்கு அவங்கக்கிட்ட குவரி போட்டுட்டு வாங்கிட்டு டெலீட் பண்ணியிருக்கணும், செய்யலை. பெயர் மாற்றம், திருமணமான பெண்கள் கணவர் பேரை பின்னாடி சேர்த்துக்கிட்டா மேப்பாலன்னு தூக்குறீங்க. எங்களுடைய பெயருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த கம்யூனிட்டி சாதி அடையாளங்களை நாங்கள் பெங்காலியில் ஒரு மாதிரி எழுதுவோம், இங்கிலீஷில் ஒரு மாதிரி எழுதுவோம். இது அத்தனையும் மேட்ச் ஆகலன்னு தூக்கி கிடாசுது. அப்போ எங்கள் தாய்மொழியில் நான் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா எனக்கு ஓட்டுரிமை கிடையாதுன்னு சொல்லுவியா? இதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? 8300 மைக்ரோ அப்சர்வர்ஸ்னு பிஜேபியால் வேறு ஸ்டேட்லேருந்து தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். பிஜேபிக்காரங்க வேலை பார்க்கறதா தேர்தல் ஆணையங்கிறது எந்த கட்சி சார்பும் இல்லாமல் இருக்கக்கூடாதா? இதெல்லாம் மம்தா பானர்ஜி பேசியது. அவங்க நேரடியாக பிஜேபிங்கிற நேம் டார்கெட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் குறித்து நீங்கள் என்மாஸ் டெலிஷனுக்கு முயற்சி பண்ணுறீங்க, வாக்காளர்களுடைய வாக்கை பறிப்பதற்கான திட்டமிடப்பட்ட சதி முயற்சின்னு அவங்க நேரடியாக நாடாளுமன்றத்தில் அவங்க கட்சிக்காரர்கள் பேசினது தாண்டி உச்சநீதிமன்றத்துக்குள்ளே வந்து வாதாடிட்டாங்க. இந்த வழக்கு நாளைக்கு திரும்பவும் விசாரணைக்கு வரபோது அந்த விசாரணையில் அவங்க வேறு சில பாயிண்ட்ஸும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுடைய இமேஜ் அடி வாங்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிற கார்டை கையில் எடுத்துட்டோம்னா எதுவும் பேச மாட்டாங்கல்ல என்பதாக இதை சொல்லுகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கத்தை நோக்கி நகர்கிறது. உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா எப்போ அவர் பேசினாரோ அடுத்த நாள் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஒரு முதலமைச்சர் இப்படி பண்ணுறாரு, இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய பதைப்பதைப்பு புரிஞ்சிக்க முடியுது. உண்மையிலே இருக்கு போல அவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணுங்கிற இடத்துக்கு வரலாம். ஆனால் யாரோ ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குக்கு பிறகு இவ்வளோ நாள் ஆன பிறகு மம்தா பானர்ஜி கோர்ட்டுக்கு போன பிறகு தான் உங்களுக்கு இந்த ஞானோதயம் வருதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அடுத்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை சைட் பண்ணுறாங்க 14/1/2026. மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க ஃபியர் மாங்கரிங், அதே போல் மிஸ்லீடிங், உண்மைக்கு புறம்பான தவறான தகவல்களை சொல்லி SIR குறித்து டார்கெட் பண்ணி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறங்கிற வகையில் அவங்களுக்குள்ள அச்சுறுத்தலை செய்யக்கூடிய வேலையை அவங்க 14/1 செஞ்சாங்கன்னு. இப்போ ரொம்ப சிம்பிளான கேள்வி, தேர்தல் ஆணையத்துக்கு இப்படியான பொய் தகவல்களை சொல்லி இருந்தால்
ஒன்று அவங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருந்துருக்கலாம், அவங்கள இன் பர்சன் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்கன்னு எய்தர் நீங்கள் உங்களுக்கு சம்மன் பண்ணியிருந்திருக்கலாம் உங்களால். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இல்லை, அதனால் சம்மன் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் உண்மை, கரெக்டு. ஏன்னா கடந்த காலத்தில் மோடி ஒரு விஷயம் பேசினார், அதுக்கு நீங்கள் அவருக்கு நோட்டீஸ் கொடுப்பதுக்கு பதிலாக நட்டாக கொடுத்துட்டு ராகுல் காந்திக்கு பதிலாக நாங்கள் கார்கேக்கு தான் கொடுத்தோன்னு ஒரு சமாளிச்சிங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இப்போ இல்லைங்க. அப்போ இது ஒரு தவறான தகவல்னு தேர்தல் ஆணையம் கோர்ட்டில் ஏன் சேலஞ்ச் பண்ணலை? இந்த வார்த்தைகளை மம்தா பானர்ஜி திரும்ப பெற வேண்டும். அது உண்மைக்கு மாறான, உண்மைக்கு புறம்பான செயல்பாடு, வார்த்தை, வாசகம். இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும்னு அவங்க மேலே தேர்தல் ஆணையம் ஏன் நீதிமன்றத்திற்கு அந்த வார்த்தைகளை அவர் திரும்ப பெற வேண்டும்னு நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டிருந்துருக்கலாமே. எது உங்களை செய்ய விடாமல் தடுத்தது அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அதே போல் மைக்ரோ அப்சர்வர் வந்து பார்த்திங்கன்னா சிலருடைய பெயர்களெல்லாம் குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிடும்போது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பேரெல்லாம் குறிப்பிடும்போது அவங்களுக்கு வேலை செய்யும்போது அவங்கள அடையாளம் கண்டு பிரச்சனை நடத்துகிறதா மாறாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. பாஜகவில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி போன ஆட்சியில் கலவரக்காரர்களே அவர்களுடைய உடையை வைத்து அடையாளம் காணுங்கள்னு சொன்னாங்களே, அதை விடவா இது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அப்படிங்கிற கேள்வியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பில் எழுப்புறாங்க. மைக்ரோ அப்சர்வர்ஸ் இது வரைக்கும் 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா மம்தாவினுடைய பேட்டிக்கு பிறகு நாங்கள் வந்து இங்கே வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்குது, இந்த அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் இங்கே வேலை செஞ்சோன்னா எங்கள் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் வேலையாகும், அதனால் தயவு செஞ்சு எங்களை இங்கேருந்து கிளப்பிடுங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு ஃபார்மலி வித்ட்ரா பண்ணுறதுக்கு 8300 பேரில் 9 பேர் வந்து விட்டார்கள். எனவே இது வந்து மம்தாவினுடைய இதுக்கு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க. சரி, ஓகே, 8300 பேரில் 9 பேர் அப்படிங்கிறது ஒரு இது வரைக்கும் 100-150 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள், அவங்க ஒரு சார்ஜ் வைக்கிறாங்களே, நீங்கள் அதுக்கு இப்போ வரைக்கும் ஏதாச்சும் பதில் சொன்னீங்களா? பிஎல்ஓஸு மற்றபடி நீண்ட காலம் எப்படி இந்த 2000 500 செல்லாதுன்ட்டு இந்த 2000 ரூபாய் நோட்டுக்காக நீண்ட காலம் நேரம் வரிசையில் காத்திருந்தார்களோ ஏடிஎம் வாசலுக்கு வெளியில், அங்கே வெயில் தாங்காமல் இருக்க முடியாமல் உடல் சுகம் இல்லாமல் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார்களோ, அந்த மாதிரி எஸ்ஐஆருக்கான டாக்குமெண்ட்ஸோடு வரக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி உயிரிழக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். பிஎல்ஓஸ்களுக்கு திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்பட்டு ப்ரெஷரை தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது அல்லது அவர்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு உயிரிழப்பது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோமே. இதுக்கெல்லாம் உங்களுக்கு 9 பேர் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், செய்ய மாட்டோம்னு சொன்னதே உங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்னா உயிரிழந்தவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இப்படியான ஒரு பெட்டிஷன்ஸை கொடுத்திருப்பது என்பது நேரடியாக மம்தா பானர்ஜியிடம் மீண்டும் அவர்களை செய்திருப்பதாக தெரிகிறது. இதற்கான பதிலை மம்தா பானர்ஜி அஃபிடவிட்டில் போடுறாரோ இல்லையோ, நாளைக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் அவருடைய ஃபயர் பிராண்டில் பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷனுடைய தரப்பில் அஃபிடவிட் அதை வந்து டிராஃப்ட் பண்ணது அட்வொகேட் பிரதீக் குமார் மற்றும் குமார் உத்சவ். அதை யார் செட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா சப்மிட் பண்ணக்கூடியது மூத்த வழக்கறிஞர் தம்மா சேஷாத்ரி நாயுடு அவர்கள் அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் கபில் சிபில் உள்ளிட்டவர்களில் தொடங்கி மம்தா பானர்ஜி பெட்டிஷனர் இன் பர்சனாக ஆஜராகியிருக்கிறார். ஆக்சுவலாக அந்த வழக்கு தனி, இது இன்னொரு வழக்கு. இப்போ அதை கிளப் பண்ண சொல்லி கேட்க போகிறாங்களா? ஏன்னா நீங்கள் மம்தா பானர்ஜியுடைய கேஸ் ஹியரிங் வரும்பொழுது இந்த வழக்கு போட்டு நாங்கள் அதே அஃபிடவிட்டை நீங்கள் இதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நாளைக்கு ஓப்பன் கோர்ட்டில் பேச போகிறார்கள் என்பது தான் இதிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அப்போ இதுக்கு நடுவில் பார்த்தா ஒரு பயங்கரமான செய்தி என்பது வெளியாகி இருக்கிறது. என்ன அப்படின்னா, மாநில தேர்தல் அதிகாரி, மேற்கு வங்கத்தினுடைய சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஞானேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு பரபரப்பான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் சொல்லக்கூடியது, ஏற்கனவே குறிப்பிட்ட காலத்திற்குள் இதை நம்மால் முடிக்க முடியாது, இன்னும் கூடுதலாக 1 வாரமாவது நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், February 14 வரைக்கும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா பலருக்கும் இந்த பெயர் நீக்கப்பட்டவர்கள் அல்லது லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்னு ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் 10 நாள் டைம் கூடுதலாக கொடுக்க சொல்லுச்சு. இந்த டிஸ்கிரிபன்சிஸ் ஆனவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வெரிஃபிகேஷன்ஸை பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இங்கே ஆட்கள் இல்லை, இருக்கிறவங்கள போக வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்போ இதை முடிக்கணும் அப்படின்னா கூடுதலாக நமக்கு நேரம் தேவை அப்படின்னு நேரம் கேட்டு, எக்ஸ்ட்ரா 1 வாரம் நேரம் கேட்டு மேற்கு வங்கத்தினுடைய சிஇஓ நேரடியாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரன் மற்ற 2 பேருக்கும் ஒரு அவசர கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதே சூழல் உத்தரப்பிரதேசத்திலும் நடந்திருக்கிறது. யூபியில் 4வது முறையாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்குறது இவ்வளோதான ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த விதமான பயிற்சியும் கொடுக்காம மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் அது. இந்தியாவிலேயே மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம், மிக அதிகமான
எம்பிக்கள் எண்ணிக்கை கொண்ட மாநிலம். அந்த மாநிலத்தில் இப்படி நடந்திருப்பது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காதனுடைய விளைவாக இவ்வளவும் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். அதில் உண்மை இருப்பதையும் நாம் மறுக்க முடியாத ஒரு சூழல். மீண்டும் நாளைக்கு மிகப்பெரிய அளவுக்கான வான வேடிக்கையை மம்தா பானர்ஜி நிகழ்த்த இருக்கிறார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்றம் கடைசியாக இதை எப்படி பார்க்க போகுது அப்படிங்கிறது தனி விவாதம். எஸ்ஐஆரை முடித்து விட வேண்டும் என்கிற முஸ்தீபுகளோட தேர்தல் ஆணையமும் வாக்காளர்கள் தகுதியுடைய வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என மம்தா பானர்ஜியும் வரிந்து கட்டிக்கொண்டு களமிறங்கி இருப்பதால் அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு அனல் பறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.